கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் குன்னத்தூர் வச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தனா, சுற்றி பார்த்ததில் ஓரளவுக்கு எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி கொடுத்துட்ருக்கேனா இல்லையாப்பா? அதே போல் கருப்பசாமி இன்னமும் கொஞ்சம் இருக்குது, அதையும் உனக்கு முழுசாக உனக்கு சுத்தப்படுத்தி கொடுத்து தொழிலில் அப்பப்போ ஒரு இடைஞ்சலுக்கு புதுசாக முளைச்சிட்ருக்கேன், அதையும் உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல் தொழிலுக்கும் பஞ்சம் இல்லாமல் குடும்பத்திலையும் நோய் நொடி இல்லாமல் நான் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தா போதுமா? அதைத்தான் நானும் சொன்னேன், நோய் நொடி இல்லாமல் உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். இப்போ உனக்கு 3/4 தாண்டிட்டான், 4 லட்சம் வர வேண்டியது. அப்படியா? சரிப்பா, நான் தான் சொல்லிட்டேனே, ஒரு குறிப்பிட்ட நாள் அந்த டைம் சொல்லியிருக்கேன். அந்த டைமுக்குள்ளே உனக்கு அந்த இடத்த உனக்கு விற்று கொடுத்துற, விற்கணும், விற்றுட்டு தான் உனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்த நீ சொல்லாமலே நல்ல ரேட்டுக்கு வர்ற மாதிரி உனக்கு நான் விற்று கொடுத்துறேன். கண்ணுக்கு தெரிகிற மாதிரியே விற்றுருவேன். விற்றதையும் உனக்கு நான் கூப்பிட்டு கொடுக்க வச்சுறேன். நீ அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கெல்லாம் போக வேண்டியதில்லை, கருப்பை நானே உனக்கு வாங்கி கொடுத்துறேன். அதனால் நான் அது பாங்காக நீ வச்சிரு. அந்த அளவுக்கு நீ இறங்கி போகிற அளவுக்கெல்லாம் நான் விட்டுற மாட்டேன், உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். மகன் 3 தொழில் பண்ணலாமா அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணியிருக்கேன், அப்படி தானே? அதனால் கருப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன்டாமாண்ணே, போய் காலில் விழுந்துட்டு ஓடு. வீடு ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்குது, நம்ம இடத்த விற்று வாங்கலாங்களா? அதையும் பார்த்துறேன். அதனால் கருப்பசாமி தொழில் அப்படின்னு போய் பார்த்ததில் நீ எதிர்பார்த்தது இன்சூரன்ஸ் போடலாமா, அது தாராளமாக போடலாண்டாமாண்ணே, அதுக்குண்டான முயற்சி எடுக்கலாம். அதே மாதிரி எலக்ட்ரிஷியன் வேலை செய்யலாமா, அதுக்குண்டான முயற்சியும் எடுத்துடலாம். 2. அதனால் அன்னுக்கண்ணாடு தீர்ற பொருள் பேக்கரி தொழில் பண்ணலாமா, அந்த தொழில் மட்டும் இப்போதைக்கு வேணாம், சரியா? இந்த 2 தொழிலும் நீ இறங்கி செய்யலாம். மெயின் தொழில் என்ன? எலக்ட்ரிஷியன். அதுக்குண்டானது தனியாக போய் நீ இறங்கி செய்கிற அளவுக்கு இந்த 30 முடிஞ்சிடட்டும். மாசி 3ஆம் தேதிக்கு மேலே உன் மகன் ஸ்டெப் எடுத்தால் நான் அமைச்சு கொடுத்துறேன். அதுதான் நானும் சொல்லிட்டேன், மாசிக்கு மேலே நீ எப்போ முயற்சி எடுத்தாலும் அதுக்குண்டான வேலை நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி இன்னொன்று இப்போ சொன்ன பார்த்தியா, அதுக்குண்டான வேலையும் நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது நானாக உனக்கு கூப்பிட்டு நல்லதாக தேடி அமைச்சிட்றேன். அது வரைக்கும் நீ பொறுமையாக மட்டும் இருந்துரு. பையனை செட்டில் பண்ணி அதுக்கப்புறமா ஏற்பாடு பண்ணிடுறேன். ஒரு இடத்த விற்று அதே போல் கருப்பசாமி நல்ல மட்டமாக உனக்கு வீட்டோடு உனக்கு வாங்கி கொடுத்து அதுக்கப்புறமா திருமணத்துக்கு கருப்பசாமி நானே உனக்கு தொலாவி அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமில்ல, உனக்கு அதை எந்த வித குழப்பம் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். என் மகன் நான் சொன்னதை கேட்டு முழுசாக வெளில வந்துட்டேன். அதனால் திரும்ப நான் பேசுகிறதுக்கு எனக்கும் விருப்பம் இல்லை, அப்படி தாண்டாமாண்ணே. அதனால் என் வாக்கில் நானும் கரெக்டாக இருப்பேன், உன் வாக்கில் நீயும் கரெக்டாக இருக்கணும், இருப்பில்ல? அதே போல் நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். எனக்கு அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் என்னை மட்டும் பார்த்துட்டு போயிடும், நான் கூடவே இருக்கிறப்போ. அதே இடைஞ்சலுக்கு புதுசாக ஒரு ஆள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அதைத்தான் நானும் சொல்லிட்டேனே, அதுக்கு உண்டான முயற்சி அதைத்தானே சொன்னேன். அந்த ஆள் உனக்கே தெரிஞ்சிடும். அதனால் கூடிய விரைவில் அவங்களுக்கும் ஒரு மொண்டிகை கட்டி நீ எதிர்பார்த்தது போல் கண்ணு முன்னாடி நம்மளுக்கு என்ன வேதனையாக அலையிறோமோ அதே வேலையை நான் அமைச்சு கொடுத்தா போதுமில்ல? அதுபோக நீ கேட்ட வேலையில உனக்கு நான் அமைச்சு கொடுத்தனா இல்லையா? இந்த ஒன்று மட்டும்தான் பண்ணிங்க. அதே போல் நான் கருப்பசாமி அதைத்தான் நான் சொல்லுவேன், எல்லாமே நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். இன்னும் 2 வேலை மட்டும் பாக்கி இருக்குது. என் மகனுக்கு ஒன்று, அதுக்கு ஒன்று, அதையும் நான் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். இதை கொண்டு தொழில் செய்கிற இடத்துல வச்சிரு, நான் கருப்பேன் கூடவே இருக்கேன். வேறு என்ன மகனே உனக்கு சந்தேகம்? இப்போதைக்கு ஒரு 1.5 வருஷ காலத்துக்கு ஆகாது, அதுக்கப்புறமா நானாக உனக்கு சொல்கிறேன். அதுக்கும் மோகம் இருந்தால் அதுக்கு நான் கருப்பசாமி வச்சு கொடுத்துறேன். ஆக மொத்தம் இந்த 2 தொழில் நீ பண்ணலாம். அதனால் நான் கேட்காம நீ ஒரு முடிவு பண்ணிட்டு வந்துட்ட அந்த விஷயத்துக்கு, அப்படி தானே? பேக்கரி நான் வைக்க சொன்னேன்னா அதைத்தான் நான் சொன்னேன், என்னை கேட்காம அந்த 1 மட்டும் முடிவு எடுக்க வேணாம், இந்த 2 பண்ணு. அதுவும் உனக்கு 1.5 வருஷத்துக்கு மேலே யோகம் இருந்தால் அதுவும் உனக்கு நான் கூப்பிட்டு சொல்லிடுறேன், அதையும் வச்சிடலாம். இதை பகுதி சாப்பிட்டு போய் தேய்ச்சி. கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் எந்த ஒரு சரி அப்படியாப்பா? கருப்பசாமி மறுபடி மூலனூர் வச்சு உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் இப்போ கடன் ஆகி போச்சு, கடனை கருப்பசாமி கட்டித்தரணும்.
அதனால் ஒரு தோட்டமாக காடா தோட்டம். அதனால் அதில் வந்து ஏதோ ஒரு சின்னதாக ஒரு குளறுபடி நடக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தென்படுற மாதிரி இருக்குது. அதானே? அதனால் அந்த தோட்டத்தில் குளறுபடி நடக்காமல் ஏதோ கருப்பசாமி இன்னும் கொஞ்சம் காலம் அதில் கஞ்சி குடித்தா கடனை கட்டி மேடேறி ஓடி வந்துடலாம்ல. அதே போல் கருப்பசாமி அந்த குளறுபடி நடக்குது. இருந்தாலும் உனக்கு நான் மாற்றி அமைச்சு, நான் கருப்பசாமி நீ எதிர்பார்த்ததை விட நல்லபடியாக உனக்கு அதே இடத்துல தடை இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றவா. கடனையும் கட்டி கொடுத்து மகனுக்கு நான் என்ன பண்ணி தரணும்? படித்த படிப்புக்கு உண்டான வேலையை நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ, நான் உனக்கு கூடவே வந்துடுறேன். அப்படியா? குடிக்கிற தண்ணியில் இதை மட்டும் புழிஞ்சு விட்டுருக்கோம். நான் கருப்பசாமி எந்த வித குழப்பம் இல்லாமல் வெண்ணம் இல்லாமல் உனக்கு நான் அமைச்சு கொடுக்குறேன். சரிப்பா, அடுத்த வியாழக்கிழமைக்கு வா. நாளைக்கு இல்லை, அடுத்த வியாழக்கிழமைக்கு கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? மறுபடி நாகை மாவட்டம் போயிடுச்சு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? உனக்கு டிரான்ஸ்ஃபரை பற்றி பேசிகிட்டே இருக்கானா? பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் நான் போட்டு கொடுத்துட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குள்ள விட மாட்டேன். சரியா? அதனால் போய் காலில் விழுந்துட்டு ஓடு. சரிப்பா. அதனால் தெரிஞ்சோ தெரியாமையோ தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை மன்னித்து காப்பாற்றி எனக்கு நல்லபடியாக எனக்கு இதுலேயே எனக்கு ப்ரமோஷன் போட்டு கொடுத்தது நான். அதனால் எனக்கு மாற்றக்கூடாது கருப்பசாமி அப்படின்னு சொல்லி, சரிப்பா ஒரு 7 டைம் போய் காலில் விழுந்துட்டு வந்துடும், ஓடிப்போம். அதே போல் கருப்பசாமி என்னடா மக வீட்டிலே நீ போய் விழுந்துட்டு வா. அதே போல் கருப்பசாமி எனக்கு வந்து என் மக வீட்டில் வந்து பிரச்சனை ஓடிட்டுருக்கு, ஓடுதா இல்லையா? அதனால் பிரச்சனை இல்லாமல் எனக்கு நல்லபடியாக மைண்டை மாற்றி அந்த பணத்தையும் கேட்கக்கூடாது, நல்லபடியாக எனக்கு கரை சேர்த்தி நல்லபடியாக எனக்கு உருப்படி பண்ணி கொடுக்கணும். அதே போல் கருப்பசாமி நம்ம நினச்ச வாழ்க்கையில் ஓரளவுக்கு நமக்கு உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்து 4 பேர் மதிக்கிற அளவுக்கு சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா வர சித்திரை மாதம் வரைக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி கண்ணுக்கு தென்படும். சரியா? சித்திரைக்கு மேலே நம்ம பிள்ளைகளுக்கு கஷ்டம் முழுசாக பிள்ளைகிட்ட வந்து விலகிடும். எந்த டார்ச்சரும் பண்ண மாட்டோம். டார்ச்சர் பண்ணனவங்களுக்கு தண்டனையும் கண்ணு முன்னாடி கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால் அதை பற்றி ஒன்றும் பயப்பட வேணாம். நாளையிலிருந்து உனக்கு என் மகனுக்கும் எந்த வித குழப்பமும் இல்லாமல் நான் கருப்பசாமி வேலையிலையும் பிரச்சனை வராது, குடும்பத்துலேயும் பிரச்சனை வராது. அப்படி அமைச்சா போதும் இல்லை, அமைச்சு கொடுத்து வரவா. இதை பகுதியை சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும் 2 பேரும். இன்னையோட நோய் நொடி இல்லாமல் உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் என் பிள்ளையை நல்லபடியாக காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு உன்னோட இருப்பிடத்தில் கிணறு இருக்கா இல்லையா, அதில் கொண்டு போட்டுரு. சரியா? அதிலே போட்டுரு. எனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து இன்னைக்கு வந்து என் பிள்ளை வீட்டில் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு கொண்டு போட்டுரு. நான் கருப்பேன் கூடவே வரேன். எனக்கு வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்க்கணும். இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. ஒரு 13 நாளைக்கு வந்து ஆஃபீஸில் எதுவுமே தேவையில்லாமல் எதுவும் பேசிக்க வேணாம். 13 நாளுக்குள்ளே அங்கே ஒரு சின்னதாக ஒரு குளறுபடி நடக்கும். நடந்து ஆளை மாற்றி விட்டுருவேன். அப்படி அமைச்சா போதும்ல, நான் அமைச்சு கொடுத்துட்றேன். பின்னாடி வீட்டுக்கு ஆளுமே. அப்படியா? அதே மாதிரி கோயம்புத்தூரில் இருக்கிறத வந்து காலி பண்ணி விடணும். அதானே? அங்கே எப்போ போவேன்? அடுத்த வாரத்தில் போகணும். அப்போ போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட வந்து வாங்கிட்டு போயிரு. இதை மட்டும் கொண்டுட்டு போய் அறுத்து விளக்கு போட்டுரு. ஒரு வாரத்துக்குள்ளே ஆள் வந்துடுவேன். அதுதான் தேய்ச்சி குளிக்க சொல்லி கொடுத்தா. கருப்பசாமி மறுபடி கொடுவாய் போயிடுச்சு. எனக்கு வந்து மேல் கோர்ட்டுக்கு வந்து நான் அப்பீல் பண்ணியிருக்கேன். நான் வந்து மேல் கோர்ட்டுக்கு வந்து நான் அப்பீல் பண்ணியிருக்கேன். அப்பீல் பண்ணியும் கோர்ட்டு லெட்ரு எந்த லெட்ரு அங்கே போனாலும் என்ன பிரச்சனைக்கு வர்றதுக்கு இல்லாமல் கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்து செட்டில்மெண்ட்டு பேச வந்துடுவேன்டாமானே. சரியா? இன்னொரு 3 மாதம் பொறுத்துக்க. 3 மாதத்துக்குள்ளே செட்டில்மெண்ட்டு பேசுறதுக்கு வந்துடுவேன். வந்துச்சு அப்படின்னா நீ அதுக்கு தகுந்தது ஆளுக்கு பகுதி. சரியா? நீ தயார் தானே? அதனால் ஆளுக்கு பகுதி. அதனால் முழுசாகவும் மறைக்கக்கூடாது. அதனால் ஒரு ஆளுக்கு பகுதி கொடுத்து செட்டில்மெண்ட்டு பேசி கிரையத்தை முடிச்சிடலாம். அப்படி அமைச்சு கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். படித்த படிப்புக்கு வேலையும் உனக்கு நான் வாங்கி கொடுத்துட்றேன். இப்போதைக்கு ஓரளவுக்கு வேலை போயிட்டுருக்குது. யாருக்கு போயிட்டுருக்கு? இருந்தாலும் அது நிரந்தரம் இல்லை. இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல இடத்துல உனக்கு நான் பார்த்து அமைச்சு கொடுத்துட்றேன். அப்படி அமைச்சா போதுமா? தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. நான் கருப்பன் கூடவே வரேன். வர்ற ஞாயிறு இல்லை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ.